Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இந்த ஃபேக் ஃப்ளார்ஸ் அதாவது இந்த மாலை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த மாலை மாதிரி இது பாத்தீங்கன்னா இது வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. வீட்ல டெக்கரேஷன் பண்றதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. மெயினா நம்ம பூஜை ரூம்ஸ்லலாம் கூட நீங்க வெச்சுக்கலாம் இந்த மாதிரி. இது பண்றது பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிள் மெத்தட் தான். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா கிரேப் பேப்பர். நான் வந்து எல்லோ அண்ட் ஆரஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேஷ்னரி ஷாப்ஸ்லையுமே கிடைக்கும். நான் வந்து 1 10 ரூபீஸ்க்குன்னு வாங்கினேன். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் ஒரு ரேண்டமான சைஸு இதே அளவுக்கு நான் எல்லாமே கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எல்லாமே கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதை நான் வந்து 4 கார்னர்ஸ்லையுமே கட் பண்ண போகிறேன். ஃபுல்லாக கட் பண்ண போகிறது இல்லை, நம்ம வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் தான் கட் பண்ண போகிறோம். 4 கார்னர்ஸ்லையும் கட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம 4 சைட்ஸுமே கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி 2 பக்கமுமே குட்டி குட்டியாக கட் பண்ணிக்க போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு அந்த வந்து விரிஞ்சு அந்த ஃப்ளார் மாதிரியான ஒரு லுக் வரும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிடலாம். அதே மாதிரி எல்லாமே கட் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம எப்படி கோக்க போகிறோன்னா நான் வந்து ஒரு நூல் எடுத்துக்கிறேன். ஒரு நூலில் ஊசி கொத்து எடுத்துக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா ஒயிட் த்ரெட் நம்ம இந்த துணி தைப்போம் இல்லையா, ஸோ அந்த நூல் தான் நான் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஊசி கொத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம கிரேப் பேப்பர் எடுத்துக்கலாம். இந்த கிரேப் பேப்பர் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்காக மடித்து இந்த ஊசியில் வந்து நம்ம கோக்க போகிறோம். ஸோ நான் பண்ணுற மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம கோத்து எடுத்தாச்சு. ஸோ நம்ம கோத்தோன்னே இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நல்லா எண்டுக்கு கொண்டு வந்துருங்க. நம்ம த்ரெட்டோட எண்டுக்கு நல்லா அங்கே ஒரு நாட் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பேப்பர் வெளில வராமல் இருக்கும். ஸோ இதை நான் அப்படியே புல் பண்ணி எண்டுக்கு கொண்டு வந்துடுறேன். எண்டுக்கு கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா இதை நல்லா ட்விஸ்ட் பண்ணணும். நல்லா எந்த அளவுக்கு ட்விஸ்ட் பண்ணுறோமோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு பேப்பர் அந்த ஒரு ஃப்ளார் லுக்குக்கு வரும். இல்லைனா உங்களுக்கு வந்து பேப்பர் மாதிரியே தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா ட்ராக் பண்ணிங்கன்னா பாருங்கள் நம்மளுக்கு நல்லா அந்த ஃப்ளார் லுக்குக்கு வந்துடும். ஸோ இதே மாதிரி நீங்கள் மேலே மேலே பண்ண உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம இதே மாதிரியே ஆரஞ்சும் எல்லோவும் ஃபுல்லாக கோத்துடலாம். பாருங்கள் நம்ம மாலை எவ்வளோ சூப்பராக அழகாக ரெடி ஆயிருக்குன்னு. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரிஜினல் ஃப்ளார்ஸ் மாதிரியே இருக்குது. நம்ம தூரத்துலேருந்து பார்க்க ஒரிஜினல் ஃப்ளார் மாதிரியே இருக்கும். இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணிவிடுங்க.
அண்ட் என் சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நிறையா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Until it's bye from Harini.